சார் முதல் அந்த சிபிஐ விசாரணையிலே வந்து டெல்லி காவல்துறையே வியந்து பார்த்திருக்காங்க விஜய் அவர்களை. எஸ். யார் இவரு, இவருக்கு எதுக்கு இவ்வளவு கூட்டம் அப்படின்னு. அடுத்த முறை போகும் பொழுது இன்னும் அந்த மக்கள் கூட்டம், மக்கள் ஆதரவு டெல்லியில அதிகரிக்க போகுது அப்படின்னு நாங்க கேள்விப்படுறோம். குறிப்பா இங்க இருந்தெல்லாம் சிலர் போறதாவும் திட்டமிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறோம். டெல்லியை இன்னும் வியக்க வைக்க போறாங்களா சார்? டெல்லியில விஜய் அவர்களை இன்னும் யாருன்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ண போறாங்களா? எங்க உலகமே வியந்து விஜயை பார்த்துட்டு இருக்கு. அந்த க்ரௌடு வருதுங்க. வெளிநாட்டில் எங்கே போனாலுமே மிகப்பெரிய சரித்திர நிகழ்ச்சியாக கண்டிப்பா கண்டிப்பா. மலேசியாவில் 1,00,000 பேர் வந்து அது கிட்டத்தட்ட கின்னஸ் ரெக்கார்டு போய் மலேசியா கவர்மெண்ட்டே மிரண்டு போயிருக்குமா. அப்போது டெல்லியில் இருப்பவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் சவுத்தில் லாங்குவேஜில் ஒரு நடிகர் விஜய் பார்த்துருப்பாங்க போது அவர்களுக்கு இது என்ன ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளோ கிரேஸா அப்படின்னு அந்த வியப்பு எல்லாருக்குமே வரும். அவர்களும் யாருக்காவது ஒரு நடிகருக்கு ஒரு ரசிகர்களாக தான் இருப்பார்கள் இல்லையா? நேச்சுரல் தானே. இந்தியில் யாருக்காவது பிடித்தவர்கள் இருப்பாங்க. அப்போ இப்படி பார்க்கும்போது ஒரு வியப்பு, இவ்வளோ க்ரௌட், இவ்வளோ விஷயம் தமிழ்நாட்டில் அவங்க வீடியோலாம் பார்த்துருப்பாங்கல்ல, பார்க்கும்போது எவ்வளோ ஷாக் இருந்தே இந்த மனுஷனுக்கு இவ்வளோ க்ரௌடு. கரூரில் விசாரணை பண்ணும்போது மக்களுடைய ஆதரவு எப்படி இருந்திருக்கும், அவர் என்ன புகழ்ந்து பேசின விஷயங்கள் அப்போ அந்த வியப்பு கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? இப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் நம்ம கண்ணு முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கோங்கிற அந்த ஒரு ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த பூரிப்பு வரும். அது நேச்சுரல். அதை தவிர ஸோ அவருடைய விசாரணை இந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டது. ஏன்னா இந்த சிபிஐ விசாரணை வேணுங்கிறதே டிவிக்கு கேட்டதன் விளைவு தான் அது. வரல அது அது ப்ரொசீஜராக போகுது. அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் ஜனநாயகனுக்கு தணிக்கை குழு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இது வந்து அதாவது பிகினிங் தான் விஜய்க்கு. மிகப்பெரிய நடிகர்கள் நடித்து வரக்கூடிய படங்களுக்கு இதே மாதிரி சென்சார் தணிக்கை போர்டு வந்து நிர்பந்தங்கள் விதிச்சாங்கன்னா எல்லா படம் பிளாக் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 19ஆம் தேதி இறுதியான ஒரு முடிவு பிறக்கும் தான் நான் நினைக்கிறேன். நான் பார்ப்போம். இன்னொரு 5 நாள் தான் இருக்கு, பார்க்கலாம்.